அருமை. நெய் பிஸ்கட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். ஹலோ, இதை எப்படி சமாளிப்பது? ஓ, இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை. செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிறன் இயக்கங்களில் உருட்டவும், வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும், ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை. கூகீஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த கணிஞ்சி. குக்கீஸ் எம்பிரியர் சவுண்ட்ஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது. என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதைப் போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ. சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம். ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். உனக்கு உணவளிக்கப்படும். ஆகவே பிஞ்சை குழந்தையை ஊட்டுவதற்கான பொறுப்பான பணிக்கு அவர்கள் மீது உள்ளது. அதே சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜ்ஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங் மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார். ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது. ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும்.
பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. ஆம், நான் வென்று விட்டேன். ஆல் காய் நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல் நான் ஒன்னா போவேன். நான் அத பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். நான் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Halley and single true waitress. சரி, நான் அல்கான் கேக் பெற்று மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now Shirkurin Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. பிடிக்கல. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாரு, சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நம் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்லே. நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்களில் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். Well, sir. என் புதிய டூடுல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். ஆலு நீம்கள். சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். ஸ்பகெட்டி இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன?
மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு! என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. எனக்கு மகிழ்ச்சிதான் வெற்றியாளர். வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கின்றேன். நீ எட்ட ஒரு முடியாது. யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்து நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன் கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி, என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இச்சொலிது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாம்பலம் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. நான் இத படிச்சுக்குவேன். உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம். ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டேஸைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞர். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் எனது ஆகும். ஏன் இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன்.
அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை என் வரவேற்றதற்கு பேரனுக்காக நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும். அது மிகவும் சீராக இருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு. இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் அசம்பாவிதம், எப்படி? ஏதோ தப்பு. விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி, மார்கோவா உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா, இல்ல. ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம், ஆமாம். மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன், மார்க்கோ உனக்காக எதையும். சரி, நம்ம இது பண்ண முடியும். நான் விழுந்தால் கூட. தெளி திரைச்சியா அப்பாவி, என்ன வெட்கக்கேடு. எனக்கு தெரியும். இந்த மோசமான எலித்திரைச்சிக்கு பதிலாக நீங்கள் ருசியுள்ள சாக்லேட் பேஸ்ட் பயன்படுத்தலாம். இது நன்றாக வந்திருக்கிறது. மிகச் சிறந்தது. Previously styrkery, Stertensio, and snaured interior of Trofseen Suring. ஒரு அழித்த மேல் தோல் டோரை மீனலாக்கிருக்காம். ரெட்டியான்ஸ் சுழற்சுவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி? 1, 2 பாட் தேச பாதியாக முடிந்துவிட்டது. வியப்பிற்குரியது. ஆனால் ஒரு பாட்டில் முக்கியமானது சதை நிறைந்த பாட்டி. மைக் கற்றை சர்க்கர் செய்ய எடுத்துக்கிறேன். நன்றி. இனி பாட்டியை வானலியில் வைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, ஐசிறு மீன், நீ என்ன செய்யறே? அட, பாட்டி அமைதியா உண்டு. எனக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐடியா வந்தது. மார்ஷ்மெல்லோஸ் வெண்ணெய் செய்யலாம். என் பர்கருக்கு சுவை கொடுக்கலாம். இப்பொழுது மாமர்லேட் வரிசை மேலே உருட்டி கைகளை சிறிது வலுப்படுத்துங்கள். அதுதான் முழு சமையல் முறை. உங்களுக்கு பிடிக்கிறதா? அவ்வளவு போட்டியானது. என்தான் இன்னும் மிகுந்த சுவையான பர்கரை உருவாக்குகிறேன். இந்த கட்லடிகளை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் பேக்கனை சேர்ப்பேன். சாதாரணமாக மாமிசம் நிறைய இருந்தால் அடையாளம் கொண்டு வருவதில்லை. சேர்த்து வைக்கணும். ஒரு அடுக்கு ரொம்ப சலிப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். பண்ணா அது உங்களுக்கு தேவைப்படுறது தான். ஆம், நானே தோழி என முன்னே இருக்கிறேன். அது முழுமையாக மாறிவிட்டது. ஓ, யூசுவல்லைஸ் ஹரிப்பு தோல்வி அடைவேஸ். அப்படியே பிரிக்கலையும் விட்டு சலேசம் கொண்டு செம்புறீங்க. காப்பட்சம் அல்ல, இது நெஞ்சம் இருந்து செய்கிறோம். என்ன ஒரு அழகான பர்கர். கொஞ்சம் மொரிஹேனோ ஒரு பொன்மையான மூடுகை அடைவாரா? வா பார்ட்டி மாஸ்டரோ ட்ரெனார் புனியரேங்க டாடா. வாவ், I love it. Dodi Curry, thank for release supervisions. Aristotari, RPS. Pray, Hugh, Evertre. Oh, a lamer intrudo. Wait, many legendary curry so. And the Purin Vendor Sherrich Rigas. Moyer Chibom. Mama Chirier. Marmalade, known as Nerdala.
Frichirala Seffenberger Villareeds. Ciao. மற்றும் ஒரு புதிய சுற்று என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ, எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். ஒரு அதை விட்டு குக்கரியில் பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு Enjoy. என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும். இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. ஹப்பா பாப்பா கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான். சிறந்ததை கண்டு. இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் என் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். ஏய், உன் போன் கொடு. கவனத்தை சிதறவிடாதே. ஏன் நான் சொன்னேன், புரிஞ்சு போச்சா? எளிது. ஓ, அதை கூகுள் பண்ணுவோம். பழுமா, உங்கடா சிறுநீர் விடாதீங்க. நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம். இதோ என்னோட டோனட். நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம். அருமை, நான் முடித்து விட்டேன். நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு US வகுப்பு காட்டப் போகிறேன். இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை. ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு. அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை. நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம். அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார். வாங்க அவற்றை எடுக்கலாம். ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம். மெர்சி, எங்கள் டோனட்கள் தயார். ஏய், அவள் செய்ததை பாரு. சரி, வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது. என்ன அழகான மனம். நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும்.
அது ரொம்ப ருசிகரமா இருக்குது, அது பருக விருப்பமா இருக்குது. ஆனாலும் நான் முடியாது. அதனை என் ரொட்டிக்காக வச்சிருக்கோம். நாம இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன். மிக சிறப்பு. ஸ்ட்ராபெரிகள். சரி. AHT. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம், கவனமாக வெட்டி டோன்டின் மேல் வைக்கலாம். ஆம், நன்றாக செய்தீர்கள். மைக், நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள். ஓ, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது. சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன், அதை உருக்க வேண்டும். இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன். இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி, அதிக சர்க்கரை என்பதே இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள். இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன். இப்போது பயன்படுத்துகிறோம் பல்வேறு வண்ணங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட். நாம் பொருளாளி ஆகிவிட்டோம். அவரது அழகான செல்லப்பிள்ளை. வேடிக்கையான கண்ணாடிகள். அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வங்கோ பாட்டி, நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன். நன்றாகவே இருக்கிறது, ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள். அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான். இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை. இது மிகவும் கடினம். எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன். ஐயோ, துப்பியது. இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். ஆங்க பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்குட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறி தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர் பாட்டி. நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி, அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோலிஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள்